ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எது கூட வேணுமாலும் வச்சு சாப்பிட்லாம். மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே, வாங்க எப்படி செய்யணும்னு குயிக்காக பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சு தாராளமாக எண்ணெய் விட்டு அதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்த ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் எவ்வளோ தக்காளி தொக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ செய்கிறீங்களோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 kg போல் எடுத்திருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, குறப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு தயார். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்பைசஸோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.